இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மகர ராசி என்பர்கள், கும்பராசி என்பர்கள், மேலும் தனுசு ராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி முழுமையாக பார்த்துருவோம். 19/2/2024 25/2/2024 வரைக்கும் ராசி பலனை பார்த்துருவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, வேலையுடன் சேர்ந்து உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த நேரம் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். இந்த வாரத்தில் நடுப்பகுதியில் சந்திரன் ராசியில் 2வது வீட்டில் சனி இருக்குது. உங்கள் பணிச்சுமை அதிகரிக்கும். ஆனால் இந்த பணியிடத்தில் அழுத்தம் உங்கள் மனதில் ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்க மாட்டீங்க. இந்த வாரம் உங்கள் பணத்தை மது, சிகரெட் இதுக்கெல்லாம் செலவிடுவதை தவிர்த்துருங்க. இல்லைன்னா உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்துரும். ஆனால் அது உங்கள் நிதி நிலைமையை மோசமாக்கும். இந்த வாரம் குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களிடையே குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு குடும்ப அமைதி குலைந்து போகலாம். இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் மற்றவங்களின் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்க்க அறிவுறுத்தப்படுறீங்க. இல்லைன்னா நீங்கள் அவர்களின் தகராறில் சிக்கிக்கொள்ளலாம். இந்த வாரம் அலுவலகத்தில் உள்ள எவருடனோ அல்லது நீங்கள் அடிக்கடி வாதாடுபவர்களுடன் அல்லது மோசமாக பழகுபவர்களுடன் நன்றாக பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சில புதிய முக்கியமான திட்டங்களின் பொறுப்புகளை பெறலாம். அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் ஒருவருக்கொருவர் மனக்கசப்பு மற்றும் புகார்களை மறந்து ஒரே இலக்கு அடைவதற்கான செயல்பாடுகளில் செயல்படணும். இந்த வாரம் மாணவர்கள் பார்த்திங்கன்னா புத்தகங்கள் அல்லது கல்வி தொடர்பான குறிப்புகளை சரியான மற்றும் பாதுகாப்பான இடத்துல வைக்கணும். ஏன்னா நீங்கள் அதெல்லாம் அவசரமாக ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிப்பதில் சிக்கல் ஏற்படும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இன்னைக்கு சனி கிரகத்திற்கு நீங்கள் யாகம் செய்யணும். ராசிநாதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலுவாக இருக்குது சனி பகவான். அதனால் இந்த வாரம் புதிதாக எந்த சிக்கலும் வராது. இவருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதோ வாக்கு கொடுப்பதோ வேணாம். என்ன பிரச்சனை இருந்தாலும் பணத்திற்கு தட்டுப்பாடு கிடையாது. எல்லாத்தையும் உங்களால் சமாளிக்க முடியும். மகர ராசிக்கு தடைபட்டிருந்த யோகா அமைப்புகள் மற்றும் இதுவரை கிடைக்காமல் போன பாக்கியங்கள் எல்லாம் இனிமே கிடைக்கும். மகர ராசிக்காரர்களின் செயல்திறன் வெளிப்படும் வாரம் இது. நீண்ட கால பகை ஒன்று தீர்ந்து சமரசம் ஆவீங்க. இளைய பருவத்தினராக இருந்தீங்கன்னா எதிர்மறை பலன்களால் தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பீங்க. உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவது போல ஏதேனும் நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும். சிலருக்கு இருந்து வந்த கடன் தொல்லைகளும் பொருளாதார சிக்கல்களும் மாறும். சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாங்குறது அல்லது கட்டுவதற்கான ஆரம்ப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். சிலருக்கு தாயார் வழியில் நல்ல நிகழ்ச்சிகளும் அம்மாவின் அன்பும் அவளிடம் கேட்பதும் கிடைப்பதும் நடக்கும். இது உங்களின் யோக வாரம். 23ஆம் தேதி நைட்டு 7:25 மணி முதல் 26ஆம் தேதி காலை 8:11 மணி வரை சந்திராஷ்டம நாட்கள். மகர ராசி என்பர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு முயற்சி ரொம்ப அவசியம். தைரியமும் உறுதியும் இருக்க வேண்டியது அவசியம். எதையும் லேசாக எடுத்துக்கொள்ளும் போக்கு உங்களுக்கு நற்பலனை தந்துடும். வெவ்வேறு விஷயங்களில் உங்களிடம் சமநிலை கருத்து இருக்கும். உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள்னே சொல்லலாம். மேலும் உங்களுக்கு சாதகமாக வார நடுப்பகுதி இருக்கும். உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலம் பிறரை கவருவீங்க. உங்கள் மனதில் நம்பிக்கைகள் ஏற்படும். உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். அதனால் மகிழ்ச்சி உண்டாகும். முக்கியமான முடிவுகள் பலனளிக்கும். நீங்கள் பிரகாசமாக இருப்பீங்க. வார இறுதி 2 நாட்களில் விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கடினமான பணிகளை எளிதாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக சிந்தனை உங்கள்கிட்ட இருக்குது. எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். தியானம் மேற்கொள்வது நல்லது. கும்பராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கிட்டால் அடுத்த 7 நாட்களுக்கு இந்த வாரத்தில் ஆரோக்கியத்தின் பார்வையில் வழக்கத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. ஏன்னா இந்த வாரம் உங்கள் ராசி அதிபதியின் பார்வை உங்களை எந்த ஒரு பெரிய நோயாலும் துன்புறுத்தாது. அவ்வப்போது சிறு சிறு உடல் உபாதைகள் வந்தாலும் முந்தைய காலங்களை விட சந்திரன் 3ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்குது. உங்கள் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு நேர்மறையாக இருக்கும். உங்கள் உடல்நிலையில் கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா பல வழிகளில் தொடர்ந்து பணம் பெறுவீங்க. இந்த சூழ்நிலையில் இந்த வார தொடக்கத்திலும் உங்கள் நிதி வாழ்க்கையில் ஒரு நல்ல திட்டத்தை உருவாக்க அறிவுறுத்தப்படுறீங்க. ஏன்னா இதை செய்வதன் மூலம் மட்டுமே உங்கள் பணத்தை அதிக அளவில் செலவழிப்பதில் இருந்து சேமிப்பது மட்டுமல்லாமல் அது சேமிப்பதிலும் வெற்றி பெறுவீங்க. இந்த வாரம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் நகைச்சுவையான நடத்தை, வீட்டில் உள்ள
சூழ்நிலையை மகிழ்ச்சியற்றதாகவும் மாற்ற உதவும். அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். வாரத்தின் பிற்பகுதியில் தொலைதூர உறவினர்களிடம் இருந்து திடீர்னு சில நல்ல செய்திகள் குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியை தரும். இந்த நேரத்தில் பணியிடத்தில் உங்கள் மீதான பொறுப்புகளின் சுமை ஆரம்பத்திலிருந்தே அதிகரிக்கும். இது உங்கள் தொழிலில் முன்னேற்றத்தை கொண்டுட்டு வரும். ஆனால் இந்த புதிய பொறுப்புகள் உங்களுக்கு சில மன அழுத்தங்களை தருது. இந்த சூழ்நிலையில் உங்கள் அமைதியாகவும் எல்லா வகையிலும் மளமளன்னு மன அழுத்தத்திலிருந்து விலகி இருக்க முயற்சி செய்யணும். இந்த வாரம் உங்களின் பல பாடங்களை புரிஞ்சுக்கிறதுல இருந்த அனைத்து விதமான சிரமங்களிலிருந்து விடுபட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த நேரத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளிலிருந்து உங்களை விடுவிப்பதில் நீங்கள் முழுமையாக வெற்றியும் பெறுவீங்க. அதனால் நீங்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த முடியுது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு கேது கிரகத்தை நீங்கள் கண்டிப்பாக வழிபடணும். கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேயே சூரியன் சனி சேர்க்கை இருக்குது. குழப்பங்களுடன் ஆரம்பிக்கும் வாரம்னே சொல்லலாம். உங்களில் சிலர் மனநிலை பல நிலையில் இருப்பீங்க. அதாவது நடக்குமோ நடக்காதோன்னு அந்த சிந்தனை ஜாஸ்தி ஓடும். சிலருக்கு கடன் தொல்லைகளோ எதிரி தொந்தரவோ ஆரோக்கிய குறைகளோ வந்து சேரும். எதுவானாலும் சரி, வார இறுதியில் சுக்கிரன் வலுப்பெறுது, எல்லாம் சரியாயிரும். குறை சொல்ல முடியாத வாரம்னே சொல்லலாம். கடன் வாங்கி வீடு அல்லது பிளாட் வாங்கும் யோகம் இருக்குது. ஹவுசிங் லோன் கிடைக்கும். வியாபாரம் முன்னேறும். ராசிநாதன் வலு விளக்குறாங்க. உங்களை வெறுப்பேற்றி பார்ப்பதற்கே பக்கத்தில் உள்ளவங்க ஆசைப்படுறாங்க. நீங்களும் அதற்கேற்றது போல நடந்துக்கிறீங்க. எல்லாவற்றுக்கும் சிக்கனமாக இருப்பதோடு வீண் வம்பு விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் இருக்கும். நிறைவேறாமல் இருக்கும் நியாயமான விஷயங்கள் நிறைவேறும். இளைய பருவத்தினர் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டிய வாரம்னே சொல்லலாம். உங்களோட அனுபவம் உங்களுக்கு நல்ல பாடத்தை கற்றுத்தரும். ஆன்மீக ஈடுபாடு மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் அளிக்கும். புதிய தொடர்புகள் ஏற்படுத்தி கொள்வதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பலிக்கும். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் பணிகள் அனைத்தையும் எளிதில் செஞ்சு முடிப்பீங்க. நம்பிக்கை குறைஞ்சி இருப்பீங்க. வார நடுப்பகுதியில் உங்கள் பொறுமை சோதனைக்குள்ளாகுது. திட்டமிட்டு செயல்களை ஆற்றணும். வார இறுதி 3 நாட்களில் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் செயல்களில் வெற்றி பெறலாம். உங்கள் பொறுப்புகளை திறமையாக செய்வதே உங்களின் இன்றைய குறிக்கோளாக இருக்கும். மேலும் 23ஆம் தேதி அதிர்ஷ்டம் ஏற்படுது. உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீங்க. உங்கள் அணுகுமுறையில் வளைந்து கொடுக்கும் போக்கு இருக்கும். வார இறுதியில் உங்கள் லட்சியங்களை அடைவதற்கு சாதகமான நாள். உங்கள் இலக்குகளை எளிதாக அடைவீங்க. அடிக்கடி பயணம் ஏற்படும். அதனால் கண்டிப்பாக பலன் உண்டாகும். மீனராசி அன்பர்களுக்கு அடுத்த 7 நாட்களை எடுத்துக்கிட்டால் சந்திரன் 12வது வீட்டில் சனியோடு இருக்குது. உங்கள் ஒவ்வொரு நாளையும் உடற்பயிற்சி, யோகா அல்லது உடற்பயிற்சியுடன் தொடங்கணும். இந்த நேரத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் இதை செய்ய ஊக்கப்படுத்தணும். உங்களையும் அவர்களையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும். அப்போ தான் நீங்கள் வெற்றி பெறலாம். ஏன்னா காலை நேரம் என்பது பார்த்திங்கன்னா உங்களை பற்றி நீங்கள் நன்றாக உணர ஆரம்பிக்கும், நாள் முழுவதும் உங்களை நேர்மறையாக வச்சுருக்கும் நேரம். அதனால் அந்த நேரத்தில் தினசரி வழக்கத்தில் சேர்த்து தொடர்ந்து நீங்கள் நல்லதையே செய்ய முயற்சி செய்யணும். இந்த வாரம் வியாழன் சந்திரனின் ராசியில் 2ஆம் வீட்டில் இருக்குது. உங்கள் மனதில் ஆக்கப்பூர்வமான யோசனைகளும் பஞ்சம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த யோசனைகளை சரியான திசையில் பயன்படுத்தி நல்ல நிதியை பெறுவது முக்கியம். அவங்கள்ட்ட பலன்கள் இதன் காரணமாக சில சிறந்த புதிய யோசனைகள் உங்களுக்கு நிதி ரீதியாக பயனளிக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பயனற்ற விஷயங்களில் நேரத்தை வீணடிக்காமல் உங்கள் முயற்சிகளை சரியான திசையில் தொடரணும். உங்கள் குடும்ப வாழ்க்கை இந்த வாரம் ரொம்ப சாதகமாக இருக்கும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்களின் சிறந்த நிலை பார்த்திங்கன்னா உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு வழக்கத்தை விட சிறப்பாகத்தான் இருக்குது. இந்த சாதகமான சூழ்நிலை உங்கள் குடும்ப உறுப்பினர்களை ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்தை அதிகரிக்க உதவும். அதே நேரத்தில் அனைத்து வகையான மனப்பிரச்சனைகளில் இருந்தும் விடுவிக்கும். இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களின் நடத்தை பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வேலை மற்றும் முன்னுரிமைகளில் அதிக கவனம் செலுத்தணும். ஏன்னா இந்த நேரத்தில் உங்களின் பணித்திறனும் படைப்பாற்றலும் விரிவடையும் நேரம். இந்த சூழ்நிலையில் அதை சரியான முறையில் பயன்படுத்தி ஒவ்வொரு வாய்ப்பிலிருந்தும் உங்கள் வாழ்க்கையை முடிவு செய்யணும். இந்த வாரம் மாணவர்கள் இன்னும் தயாராக கல்வி தொடர்பான முடிவை எடுக்கணும். இதனால் உங்கள் மன அழுத்தம் அதிகரிக்கும். இந்த சூழ்நிலையில் எந்த விதமான முடிவையும் எடுப்பதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு பெரியவங்களை கலந்து ஆலோசனை செய்யணும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா ஓம் ரகவே நமகன்னு
தினமும் 22 முறை ஜபிக்கணும். மீனராசி என்பவர்களுக்கு இப்போ 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த வாரம் முதல் ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். மீனத்தினர் யாரையும் நம்பி அதிகமாக பண முதலீடு செய்ய வேணாம். இளைஞர்கள் புதிதாக தொழில் ஆரம்பிப்பதோ எதுனாச்சும் விரிவாக்கம் செய்வதோ எதுனாச்சும் யோசனை இருந்தால் பலமுறை யோசனை செஞ்சுட்டு ஆரம்பிக்கணும். புதிய முயற்சிகள் இப்போ கை கொடுக்காது. யாரையும் நம்பாதீங்க. இப்போ என்ன செய்துக்கிட்டே இருக்கிறீங்களோ அதையே தொடர்ந்தாலும் நல்லது தான். அந்த வேலையே நீங்கள் கண்ணும் கருத்துமாக பார்க்கணும். உங்களின் உழைப்பும் முயற்சியும் மட்டுமே இப்போ உங்களுக்கு வெற்றியை தரும். கணவன் மனைவி உறவும் வாழ்க்கை துணை வழியில் உதவிகளும் சுமாராக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ் இருந்தீங்கன்னா வழக்கை முடிக்குமாறு அவசரப்பட வேணாம். முக்கியமான துறைகளில் இருந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும். நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். சண்டை சச்சரவு போன்ற பிரிவினை சமாச்சாரங்கள் இருந்துச்சுன்னா சமாதானமாக போயிடுவீங்க. மீனராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாரம். உங்கள் முயற்சி மற்றும் உற்சாகம் மூலம் தொடர்ந்து வெற்றி தான் கிடைக்கும். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை. உங்கள் தினசரி செயல்களை செய்வதை கடினமாக நீங்கள் உணர்வீங்க. முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துங்க. எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் மனம் பதட்டப்படாமல் அமைதியாக இருக்கும், மகிழ்ச்சியாகவும் இருக்கும். வார இறுதி 3 நாட்களில் நீங்கள் உறுதியோடவும் கவனத்துடனும் இருக்கணும். தைரியமாகவும் துணிவாகவும் இருக்கணும். உங்கள் சொந்த முயற்சி மூலம் நீங்கள் அபாரமான வளர்ச்சி காண்பீங்க. சுறுசுறுப்பான நாள் வார இறுதி நாள். உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீங்க. உங்கள் முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். அதனால் உற்சாகமாக இருப்பீங்க. இதுவரை இந்த பதிவில் மகர ராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்கள், மேலும் மீனராசி அன்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் பார்த்தோம். 19/2/2024 25/2/2024 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.